Blossom Petals channel. Hi viewers, welcome to Blossom Petals channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பழத்தை வச்சு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் வந்து குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா பழத்துல இந்த பழம் தான் நல்லது இல்ல இதுதான் நல்லதுன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா பழத்துலயுமே எதுனாச்சும் ஒரு சத்து இருக்கும். இப்போ வந்து செந்தழம்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாழைப்பழம்னு சொல்லுவாங்க, சிவப்பு கலர்ல இருக்கலாம். அந்த பழம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொன்று சாப்பிட்டு வந்தோம்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு பழத்துலையும் ஒவ்வொரு சத்து இருக்குது. நேந்திரம் பழம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சத்து இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பழத்தில் என்ன சத்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மோஷன் போக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பழம் கொடுக்கும்போது அவங்க வந்து டக்குன்னு மோஷன் போவாங்க. அதனால இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து குழந்தைங்களுக்கு வராமல் நம்ம வந்து தடுக்கலாம். அப்புறம் வந்து பழம் பார்த்திங்கன்னா பழத்தில் வந்து இல்லாத சத்தே இல்லைங்க. ஸ்டோனு, மற்றபடி நம்ம வந்து ஹார்ட்டில் எதனாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, ரத்த ஓட்டத்துக்கு எல்லாமே பழத்தில் வந்து சத்து இருக்குது. ஒவ்வொரு பழத்துலையும் ஒவ்வொரு சத்து இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம மலைவாழைப்பழம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாதீங்க. எங்கே போகும்போது கிடச்சா கூட குழந்தைங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க. அதே மாதிரி நேந்திரம் பழம், சோப்பு பழம் எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று கேரளா சைடு வந்து மட்டி பழம்னு ஒரு பழம் இருக்கும். அது கொடுத்தா சளி பிடிக்காது. அந்த பழம்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து இப்போ வந்து வாழைப்பழத்தை மட்டும் எப்படி கொடுக்குறதுங்கிற வீடியோ சொல்கிறேன். அதே மாதிரி வாழைப்பழத்தை எது கூட சேர்த்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு வாழைப்பழத்தை வந்து எந்த மாதிரியாக கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள்கிட்ட எந்த பழம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட இப்போ வந்து செந்தழம்பழம் இருக்கனால நான் வந்து அதை எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு பாதி பழம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்கன்னா ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஸ்பூன் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நசிங்க. ஏன்னா இது வந்து மிக்சிலலாம் போட்டிங்கன்னா ரொம்ப குழுன்னு ஆயிரும், சாப்பிட பிடிக்காது, அந்த டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்டிங்கன்னா அதுவே சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துடும். ஏன்னா வாழைப்பழம் தானே, நம்ம கையை வச்சு நசுங்கினாலே நசுங்கிடும்ல. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட எந்த பழம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லா பழமே இதே மாதிரி கொடுத்தா போதும். இப்போ நல்லா இதாகிடுச்சு, கூலாகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கூழ் மாதிரி வந்துடும். நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தோன்னா நல்லா கூழ் மாதிரி வந்துடும். இப்போ இது வந்து குழந்தைக்கு கொடுக்குற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இது வந்து பவுலில் எடுத்துக்கலாம். இன்னும் காலையில் வேணால் கொடுக்கலாம், சாயந்தரம் வேணால் கொடுக்கலாம். வாழைப்பழம் தானே, குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஊட்டணும்லாம் இல்லை. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா நல்லா இதாகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஊட்டினாலே அவங்களால சாப்பிட முடியும். இப்போ வந்து கையில் நசுக்கி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டோன்னா நல்லா மசிஞ்சிரும், கூழ் மாதிரி ஆயிரும், அவங்களால சாப்பிட முடியும். அதனால் இதை வந்து குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து சாப்பிடுவாங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைக்கு கொடுக்கலாம். ஓகே விவர்ஸ், இனி வந்து ஆப்பிளையும் வாழைப்பழத்தையும் சேர்த்து குழந்தைக்கு எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் சொல்லி பார்த்துடலாம். பொருட்கள் என்னெல்லாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் பாதி ஆப்பிள் போதும். அதே மாதிரி வாழைப்பழமும் பாதி பழம் போதும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி ஆப்பிளை வந்து ஃபஸ்ட்டு அவிக்க போகிறோம். பாதியாக கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக வெட்டிக்கோங்க, வெட்டி வேக வைக்கலாம். இப்போ வந்து ஆப்பிளை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆப்பிள் மட்டும்தான் வேக வைக்கணும், வாழைப்பழத்தை வந்து வேக வைக்கக்கூடாது. இப்போ நம்ம எப்பவும் வேக வைக்கிற மாதிரி ஆப்பிளை வந்து குட்டி குட்டி பீஸாக வெட்டி வேக வைக்கிறேன். நல்லா வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஆனாலே ஆப்பிள் வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். வாழைப்பழத்தை வேக வைக்காதீங்க, ஆப்பிள் மட்டும் வேக வைங்க. இப்போ பாருங்கள் ஆப்பிள் வெந்துருச்சான்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் ஆப்பிள் வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்பிள் நல்லா வெந்துருச்சு.
இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆற வச்சுக்கிட்டு ஆப்பிள் ஆற வச்சதையும் வாழைப்பழத்தையும் சேர்த்து மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போவும் ஏற்கனவே ஆப்பிள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். அது கூட வாழைப்பழத்தையும் சேர்த்து போடும்போது அது இன்னும் ரொம்ப இனிப்பாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம இந்த நேரம் தான் கொடுக்கணும், இந்த டைம் தான் சாப்பிட கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை, எப்போ வேணால் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இருங்க மிக்சியில் அடிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டையும் மிக்சியில் அடித்து நல்லா எடுத்துக்கிட்டோம். இது கூட வந்து தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, ஏன்னா ஆப்பிளில் ஏற்கனவே தண்ணி இருக்கும். அதனால் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை. இதை வந்து பவுலில் மாற்றிக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஆப்பிள் கேரட்டு, ஆப்பிள் பீட்ரூட் இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஆப்பிளும் பழமும் சேர்த்து இந்த டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கும், அதனால் குழந்தைங்களுக்கு டக்குன்னு விழுங்கவும் முடியும். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோடு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வீவர்ஸ்.